வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் ரோம ரிஷி சித்தரை நேரில் பார்க்க எவ்வாறு அவரை நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். இதை நாம் சரிவக செய்தால் ரோம ரிஷியை மானசீகமாக வணங்கி கொண்டு வருபவர்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அவர் தரிசனம் தருவார். ரோம ரிஷி சித்தரை பூஜை செய்யும் முன் தேக சுத்தியுடன் இருப்பது மிகவும் முக்கியம். ஒரு பலகையில் மஞ்சள் போட்டு நாம் மெழுகி கொண்டு பக்தியுடன் கோலமிட்டு அதன் மேல் ரோம ரிஷி ஸ்ரீ கைலாய கம்பளி சட்டை முனி சித்தரின் படத்தையும் வைத்து அதற்கு முன் மஞ்சள் குங்குமம் இட்டு நாம் அலங்கரிக்க வேண்டும். பின்பு குத்து விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும். பூஜையில் வைக்கக்கூடிய சில பொருட்கள்: மிளகு, சீரகம் கலந்த வெண்பொங்கல், பழங்கள், தண்ணீர் வைக்க வேண்டும். தண்ணீர் செம்பு சொம்பில் வைக்க வேண்டும். பின்பு நாம் சட்டை முனிநாதர் படமும் வைத்து அதற்கு முன்பு மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்து குத்து விளக்கை தீபம் ஏற்றிவிட்டு நாம் கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு மானசீகமாக ரோம ரிஷியை நம் மனதில் முதலில் நினைத்துவிட்டு மல்லிகை பூ அல்லது வில்வம் இலை இதை கொண்டு நாம் 16 போற்றிகள் நாம் உமரிஷி சித்தருக்கு சொல்ல வேண்டும். 16 போற்றிகள் என்னவென்றால்: கைலாயத்தில் வசிப்பவரே போற்றி, ஜடாமுடி பிரியரே போற்றி, சந்திரனை தரிசிப்பவரே போற்றி, சிவசக்தியாக தோன்றுபவரே போற்றி, நந்தி தேவரால் காப்பாற்றப்படுபவரே போற்றி, சிவ தாண்டவத்தை தரிசிப்பவரே போற்றி, சங்கீத பிரியரே போற்றி, தடைகளை நீக்குபவரே போற்றி, காக்கா புஜந்தரால் பூஜிக்கப்படுபவரே போற்றி, மகாலட்சுமியின் அருள் பெற்றவரே போற்றி, முருகப்பெருமானை வணங்குபவரே போற்றி, உலகத்தை காப்பாற்றுபவரே போற்றி, சூரியனை போன்று காட்சி அளிப்பவரே போற்றி, காலத்தை கடந்தவரே போற்றி, தெய்வீக சித்தரே போற்றி, கைலாகத்தில் வாசம் செய்யும் ஸ்ரீ உமரிஷி முனிவரே போற்றி போற்றி. இதை நாம் 108 தடவை சொல்ல வேண்டும். சொல்லிய பின்னர் நாம் வைத்திருக்கும் பொங்கல், பழங்கள் இதை வைத்து நாம் கற்பூரம் தீபம் ஆராத்தி காமிச்சு பூஜையை முடித்து கொள்ள வேண்டும். பின்பு நாம் செம்பு சொம்பில் வைத்திருந்த தண்ணீரை நாம் குடிக்க வேண்டும். இவ்வாறு நாம் 48 நாள் தொடர்ந்து பூஜை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் செம்பு சொம்பில் இருக்கும் தண்ணீரை மாற்ற வேண்டும். பூஜை செய்த பிறகு நாம் அந்த தண்ணீரை அறிந்து கொண்டு வர வேண்டும். இவ்வாறு நாம் ரோம ரிஷி சித்தரை நாம் பூஜை செய்து கொண்டு வந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால், ஜாதகத்தில் உள்ள கோளாறுகள் நீங்கும், மனம் சங்கடம் உள்ளவர்களுக்கு மனம் சங்கடம் நீங்கும், நினைத்த காரியம் ஏதாவது ஒன்று நடக்காமல் தடைப்பட்டு வந்து கொண்டு இருந்தால் அந்த காரியமும் அவர்களுக்கு நிறைவேறும். நன்றி.